சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 25. பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட மகிமையை பற்றி 25ஆவது நாள் என்ன பேச வச்சிருக்கார் பகவான் ஐயப்பன். அதுவே மிகப்பெரிய மகிமை. அவருடைய மகிமையை சொல்ல இந்த மணிகண்டனை சொல்ல வச்சிருக்கானே, அதுவே நான் செய்த பாக்கியம். என் ஐயப்பனை பற்றி நான் சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை பகவான். ஏன்னா அவர் பெருமையை சொல்லிக்கினே போகலாம், அதுக்கு முடிவே கிடையாது. அதுல ஒரு சிறு கருவை தான் நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா ஐயப்பனின் ஒவ்வொரு வருடமும் மாலை போட்டு நான் ஐயன் அருளால, ஐயன் என்னை பார்க்கறதால, அவர் அருளால ஐயப்பனை பார்க்க நான் சபரிமலைக்கு போய்கொண்டே இருக்கேன். ஆனா ஐயப்பன் என்னை பார்க்காம இல்லைன்னா நான் ஐயனை பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. இது எல்லாமே உலகம் அறிந்த உண்மை. இதுதான் ஐயப்பன் உன்னை பார்க்கறதா இருந்தா நீ சபரிமலை செல்ல முடியும், நீ அவனை பார்க்க முடியல சபரிமலை செல்ல முடியும். அதனால 4 வயசுல இருந்து மலைக்கு என் ஐயப்பன் அழைத்து கொண்டிருக்கிறான், அவனால பிறந்ததால. அதனால 18வது வருடம் மலைக்கு செல்றேன். நான் மட்டும் தனியா போறேன். 18வது வருஷம் நான் எப்பயுமே யாருமே எதிர்பார்க்க மாட்டேன். என் அப்பனை பார்க்க நான் கிளம்பி போய்க்கினே இருப்பேன். யார் தவிர எனக்கு தேவையில்லை. என் ஐயப்பன் தெய்வம் ஒன்று போதும் சபரிமலைக்கு செல்ல. நான் மட்டும் கிளம்பி போய்க்கினே இருப்பேன் சபரிமலைக்கு. அப்ப 18வது வருஷம் தென்னக்கண்ணுக்கு பூஜை பண்ணி ஐயனிடத்தில் நான் சபரிமலைக்கு செல்கிறேன். 18வது வருஷம் செல்லும் போது நான் தனி ஒருவனாகத்தான் சபரிமலைக்கு சென்றேன். ஆனா அங்க ட்ரெயின்ல வந்த சாமிங்கெல்லாம் என் கூட ஐக்கியமாயிட்டாங்க. பாருங்க, ஒருவனாக சென்றேன், அங்கு 5 முகமாக என்கிட்ட கலந்துட்டாங்க. பாருங்க, 5 முக சாமியாக என்கிட்ட கன்னி சாமியும் மணிகண்ட சாமியும் எல்லா சாமியும் என்கிட்ட கலந்துட்டாங்க. அவங்க 5 பேருக்கும் குருவா என்ன தீர்மானிச்சு தராங்க. சபரிமலை எல்லாமே தனித்தனியா ஆளா வந்தவங்க என்ன பார்த்தோன்னே வாங்க குருசாமின்னு அங்க போய் எல்லாமே ட்ரெயின்ல எனக்கு பணத்தை வச்சு அங்க எல்லாமே சேர்ந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க. சாமி நாங்க குருசாமி இல்லாம நான் வரணும், நாங்க ஃபீல் பண்ணோம். அந்த ஐயப்பனா குருவா அவங்களை அமுச்சு வச்சிருக்காரு அப்படின்ட்டு இருமுடி எப்படி பிரிக்கிறது எப்படி போன எங்களுக்கு தெரியாது. ஐயப்பன் பாருங்க உங்களை காட்டி எல்லாம் நம்மளை அறிமுகப்படுத்துறாரு பாருன்றாங்க. பாருங்க ஐயப்பன் மகிமையை பாருங்க. நான் தனி ஒருவனாக செல்வதற்கும் ஐயப்பன் நடத்தும் நாடகம். அவர்கள் எல்லாருமே குருசாமி இல்லாம தனியா வராங்க 4 பேர். அவர்களுக்கும் அந்த மகிமையை புரிய வைக்கிறார் பகவான் ஐயப்பன். பாருங்க, அவன் கருணையின் கடவுள்ல அங்க போயிட்டு 5 பேர் என் கூட பாடிகார்டா வராங்க. குருசாமிக்கு சிஷியனா வராங்க. நான் 5 பேரும். அந்த 5 பேரை நீங்க ஆன்மீகத்தை உணரணும். பாருங்க, 5 பேர்ன்றது நான் கடவுளை தான் உணர்றேன். அங்க கன்னிசாமியா நான் குருசாமியா நான் உணரல, ஐயப்பன் என்னை உணர வைக்கிறேன். நான் இந்த 5 பேருமே நான் ஐயப்பனா உணர்ந்தேன். என்ன பாத்தீங்கன்னா, குளத்துப்புழை பாலகனா, அச்சங்கோவில் அரசனா, ஆரியாங்காவ் ஐயனா, வில்லாளி வீரனா, ஐயப்ப தேவனா, 5 பேருமே என் கூட வராங்க. அப்ப அவங்க கூட நான் சிஷியனா செல்றேன். அவங்க எனக்கு சிஷியன் இல்ல. அந்த 5 பேருக்கும் நான் சிஷியனாக அவர்கள் கூட செல்கிறேன். ஐயப்பன் என்னை அவன் சிஷியனை வழி நடத்துகின்றான். என்ன ஒரு அற்புதம் பாருங்க, என்ன ஒரு ஆன்மீகத்தின் உணர்ந்த பாருங்க. கடவுளை உணர்ந்தால் மட்டுமே கடவுளை உணர முடியும். கடவுளை நீ கல்லாக நினைத்தால் கடவுள் நீ கல்லாக மட்டும்தான் உணர முடியும். கடவுள் அது உள்ள உயிருள்ள ஜீவனை நினைத்தால் அந்த உயிருள்ள ஜீவன் செய்யும் அற்புதத்தை நீ உணர்வாய். இன்னைய வரைக்கும் ஐயப்பன் அற்புதத்தை உணர்ந்து கொண்டிருக்கேன். என் உயிருள்ள ஜீவன் என் இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மகிமையை புரிந்து கொண்டிருக்கிறான். எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன்னா, ஐயப்பனோட மகிமையை உணருங்க. அவ எவ்வளவு பண்ணியிருக்காருன்னு பாருங்க. சும்மா சாதாரண விஷயம். ஐயப்பனை குபுரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐயப்பன் எப்படிப்பட்ட பகவான், எப்படிப்பட்ட மகிமையை புரிவான் என்று. அது சிந்திச்சு பாருங்க. சாதாரண கடவுள் அவன் வணங்குறதே ஒரு வரம். அம்பாளுடைய சக்தி அவன், அந்த ஆதி பராசக்தியின் சக்தி, அந்த ஜீவ ஜோதி மகர ஜோதி. அந்த மகர ஜோதியை கும்பிட நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம். ஐயப்பன் கோடான கோடி பக்தர்களாக அத்தனை பேரையும் புண்ணியம் செய்தவர்களாக தான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவனை வணங்கத்துக்கே ஒரு வரம் வேணுங்க, தவம் வேணுங்க, தவ புதல்வனுங்க அவன். 18 வயசுல 18வது வருஷம் பகவான் என்ன மலைக்கு 18 வருஷத்துக்கு போது அவர் 5 சாமிமார்களை எடுத்து அனுப்பி வச்சு எனக்கு பக்கத்துணையாக வந்து அங்க பகவான் ஐயப்பன் தரிசனத்தை அற்புதமாக கொடுக்கிறார். அந்த தென்னங்கண்ணை அவர் கோயில் பின்னாடி சன்னிதானத்துல நான் நட்டுட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டு வந்தேன். குரு பகவானே, குரு தட்சிணாமூர்த்தியே, என் ஐயப்பனே,
நான் என்ன புண்ணியம் செய்தனோ 18 வருடங்கள் என்னை வரவழைத்து அங்க தென்னங்கண்ணனத்தை வச்சிருக்க பகவான் ஐயப்பா. இதோ 30 வருஷம் பயணத்தை முடிச்சுட்டேன், இன்னும் 6 வருஷம் கேட்டினா அடுத்த 18 வந்துடும். பாருங்க, 18 போய் அடுத்த 18 தொட போகிறேன், 30, இன்னும் 6 வருஷம் 36. எப்படி முக்தியும் சித்தியும் தருகிறான் பகவான் ஐயப்பன். அவன் அருளே அருள். ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா லக்ஷ லக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே துல்லியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.